ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல். அடியேன் உங்கள் சிவகாம சுந்தரி. இன்னைக்கு நம்ம சேனல்ல நவ திருப்பதி திவ்ய தேசங்களை பத்தி ஒரு சிறிய கண்ணோட்டம். நவ திருப்பதிகள் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த 9 வைணவ சேத்திரங்களும் நவகிரகங்களோடு தொடர்புடையவை அப்படின்னு கருதி வழிபடப்பட்டு வருது. 9 திருப்பதிகளும் உள்ளவர் பெருமாள். அந்த பெருமாள் தான் நவகிரகங்களாக கருதப்பட்டு வழிபடப்பட்டு வருகிறார். சோழ நாட்டில் அமைந்துள்ள தலங்களுக்கு ஒப்பாக பாண்டிய நாட்டு நவ திருப்பதி தலங்கள் நவகிரக தலங்களாக போற்றப்படுகிறது. இந்த தலங்கள் அனைத்தும் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. எப்படி கும்பகோணத்துல நவகிரக தலத்தை ஒரே இடத்துல பார்க்க முடியுமோ அது போல இந்த நவகிரகங்கள் நவ பெருமாளாக நம்ம இங்க தரிசிக்கலாம். நவ திருப்பதியில இந்த நவ திருப்பதி தலங்கள் தூத்துக்குடி மாவட்டத்துல தாமிரபரணியினுடைய ஆற்றங்கரையின் வடகரையில 6 திவ்ய தேசங்களும் தென்கரையில 3 திவ்ய தேசங்களும் உள்ளன. பூலோக வைகுண்டம் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் எந்த அளவுக்கு மக்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அது போலவே தென் மாவட்ட மக்களுக்கு நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த நவ திருப்பதி ஸ்தலமும் சிறந்த ஒன்று. பக்தர்கள் அனைவரும் பிறவா நிலை மோட்சம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. அவ்வாறு சைவர்கள் வைணவர்கள் சிவனையும் பெருமாளையும் வழிபடுவது வழக்கமாக உள்ளது. வைகுண்டம் மற்றும் கைலாயம் ஆகிய 2 உலகங்களிலும் இடம் கேட்டு வழிபாடு செய்யறாங்க. அவ்வாறு நவ திருப்பதி அமைந்துள்ள இதே ஊர்ல தான் நவ கைலாய தலமும் அதாவது கைலாசநாதரும் அமைந்திருக்கிறார் என்பது சிறப்புக்குரிய ஒன்று. இதோட புராண சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஆதி காலத்துல நைமிச்சாரண்ய புண்ணிய வனத்துல மகரிஷிகளும் பிரம்ம ரிஷிகளும் அதாவது கல்வி கேள்விகள்ல சிறந்த விற்பனர்கள் எல்லாம் ஒன்று கூடினாங்க. ஒன்று கூடி புண்ணிய தீர்த்தம் புண்ணிய சேத்திரம் பற்றி வாதாடினாங்க. அப்ப அந்த இடத்துக்கு சூத மகாமுனிவர் வந்தார். அவர்கிட்ட ரிஷிகள்லாம் திருமாலினுடைய சாநித்தியம் கொண்ட தலம் எது, தீர்த்தங்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப சூத முனிவர் புண்ணிய தீர்த்தமாக தாமிரபரணியையும் திருமால் கஷேத்திரங்களாக நவ திருப்பதிகளையும் கூறினார். அந்த அளவுக்கு நவ திருப்பதிகள் புராண சிறப்பு பெற்றது அப்படின்னு சொல்லலாம். இதோட இன்னொரு சிறப்பு என்னன்னா நவ திருப்பதி ஸ்தலங்களும் நம்மாழ்வார்களால மங்கள சாசனம் செய்யப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லலாம். நவகிரகங்களுடன் தொடர்புடைய நவ திருப்பதிகள் சூரியன் ஸ்தலம் திருவைகுண்டம் அல்லது ஸ்ரீவைகுண்டம், சந்திரன் ஸ்தலம் வரகுணமங்கை, செவ்வாய் ஸ்தலம் திருக்கோளூர், புதன் ஸ்தலம் திருப்புளியங்குடி, குருஸ்தலம் ஆழ்வார் திருநகரி, சுக்கிரன் ஸ்தலம் தென் திருப்பேரை, சனி ஸ்தலம் பெருங்குளம், ராகுஸ்தலம் இரட்டை திருப்பதி தேவர்பிரான், கேதுஸ்தலம் இரட்டை திருப்பதி அரவிந்தலோச்சனன். தசாவதாரமும் கிரகங்களும் ராமர் அவதாரம் சூரியன், கிருஷ்ணாவதாரம் சந்திரன், நரசிம்மவதாரம் செவ்வாய், கல்கி அவதாரம் புதன், வாமன அவதாரம் குரு, பரசுராம அவதாரம் சுக்கிரன், கூர்மவதாரம் சனி, மச்சாவதாரம் கேது, பலராமர் அவதாரம் குளிகன், வராக அவதாரம் ராகு. 12 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட நவ திருப்பதிகளில் முதல் திருப்பதி ஸ்ரீவைகுண்டம். 12 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 9 திருத்தலங்கள் நவ திருப்பதிகளில் முதல் திருப்பதி ஸ்ரீவைகுண்டம் திருவைகுண்டம். நவகிரகங்களினுடைய நாயகனான சூரியனினுடைய பரிகார தலம். இங்க இருக்கக்கூடிய மூலவர் ஸ்ரீ வைகுண்டநாதர். இவர் நின்ற கோலத்துல கிழக்கு நோக்கி பக்தர்களுக்கு காட்சி தர. தாயார் ஸ்ரீ வைகுண்டவள்ளி. உற்சவர் ஸ்ரீ சோரநாதர், உற்சவ தாயார் ஸ்ரீ சோரநாயகி. 4000 திவ்ய பிரபந்தத்துல நம்மாழ்வார் ஸ்ரீ வைகுண்ட தலத்தை வைப்பு தலமாக பாடிக்கிறார் அப்படிங்கிறது இந்த தலத்தினுடைய சிறப்பு. இந்த தலத்தினுடைய தீர்த்தம் பிருகு தீர்த்தம், தாமிரபரணியினுடைய நதிகள். இங்கு சூரியனுடைய தலம் அப்படிங்கிறதுனால சூரியன் பித்ருக்காரகன், அதனால பித்ரு சாபம் பித்ரு தோஷம் நீங்கும். இங்கு வழிபட்டா நாள்பட்ட நோய் விலகும், வழக்கு சாதகமாக முடியும், எழுந்ததை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தலத்தினுடைய வரலாறு அப்படின்னா பிரம்மதேவர் வேத சாஸ்திரங்களை பாதுகாத்து வந்தார். பிரம்மதேவர் தனது ஏடுகள் வேத சாஸ்திரங்கள் அனைத்தும் தொலைஞ்சதுனால பெருமாளினுடைய திருத்தலம் அப்படின்றதுனால ஸ்ரீவைகுண்டம் இந்த திருவைகுண்டத்துல தாமிரபரணி நதிக்கரையில உட்கார்ந்து தவம் இயற்றி தவத்தின் பலனாக
திருமால் காட்சி அளித்து வேதங்களை எல்லாம் மீட்டு அவரிடம் தந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பிரம்மதேவரனுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி திருமால் இந்த தலத்துல வைகுண்டநாதராக எழுந்தருளி இருக்கிறார். இந்த வைகுண்டநாதருக்கு பால் பாண்டி அப்படிங்கிற பெயரும் இருக்கு. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோயில்ல வழிபாடின்றி மறைஞ்சு போச்சு. சுவாமி விக்கிரகமும் ஆற்றங்கரையில புதைந்து போச்சு. அந்த சமயம் மேய்ச்சலுக்கு வந்த அரண்மனை பசு தினமும் ஒரு இடத்துல புற்றுல பால் சுரந்துகிட்டே இருந்தது. இதை அறிந்த பாண்டிய மன்னர் அந்த இடத்தை ஆராய்ஞ்ச உடனே சுவாமியினுடைய விக்கிரகம் இருந்ததை உணர்ந்தார். அதற்காக ஒரு கோயில் எழுப்பினார். திருமஞ்சனத்துக்கு பால் அளித்தார் பாண்டிய மன்னர். இதன் காரணமாக பெருமாளுக்கு பால் பாண்டி என்ற பெயரும் வந்தது. கள்ளபிரான் என்ற ஒரு பெயர். அதற்கு காரணம் ஸ்ரீ வைகுண்டம் நகர்ல காலதூஷகன் அப்படிங்கிற ஒரு திருட்டு தொழில் செய்து வந்த ஒருத்தன் இருந்தான். தினமும் தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி வைகுண்டநாதரை வழிபடுவது வழக்கம். கிடைத்த பொருள்ல பாதிய பெருமாளுக்கு காணிக்கையா செலுத்திடுவான். மீதியை தன் நண்பர் ஏழை எளியோருக்கு தானம் செய்து வந்தான். ஒரு சமயம் அரண்மனைக்கு தனது கூட்டாளிகளோடு திருடுவதற்கு சென்ற போது அரண்மனை காவலாளியால இவனது கூட்டாளிகள் மாட்டிக்கொண்டனர். இவன் மட்டும் தப்பிவிட்டான். காலதூஷனை பிடித்து வரத்துக்கு மன்னர் காவலாளிகளை அனுப்பினார். தன்னை காக்குமாறு வைகுண்டநாதரிடம் காலதூஷன் வேண்டினான். பெருமாளும் காலதூஷனுக்காக காலதூஷன் உருவெடுத்து அரண்மனைக்கு சென்றார். குடிமக்களை சரிவர காக்க தவறியதை மன்னனுக்கு சுட்டிக்காட்டி அரசனுக்கும் காலதூஷனுக்கும் பெருமாள் தனது சுய உருவத்தை காட்டி அருளினார். கல்வனாக வந்ததால் பெருமாளுக்கு கள்ளபிரான் என்றும் சோரநாதர் என்றும் பெயர் கிட்டின. ஸ்ரீ வைகுண்டம் 108 திவ்ய தேசங்களில் 91வது திவ்ய தேசமாக கருதப்படுகிறது. திருப்பதிகளில் 2வது திருப்பதி சந்திரனுடைய பரிகார தலம் ஸ்ரீ வரகுணமங்கை, அதாவது நத்தம் அப்படிங்கிற அழைக்கப்படக்கூடிய இடத்துல இது இருக்கு. இங்கு இருக்கக்கூடிய மூலவர் ஸ்ரீ விஜயாசன பெருமாள், தாயார் பெயர் ஸ்ரீ வரகுணவள்ளி தாயார். இந்த தலத்தினுடைய விமானம் விஜயகோடி விமானம் வகையை சேர்ந்தது. நம்மாழ்வாரால் மங்கள சாசனம் செய்யப்பட்டது. சந்திரனுடைய தோஷ பரிகார தலமாக இருக்கு. 108 திவ்ய தேசங்கள்ல 53வது திவ்ய தேசமா இருக்கு. இங்க யோக நரசிம்மருக்கு பிரதோஷ நாட்கள்ல அனைத்து வகையான திருமஞ்சன வைபவமும் நடைபெறுகிறது அப்படிங்கிறது சிறப்பு. இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் அகநாச தீர்த்தம், அக்னி தீர்த்தம், தேவ புஷ்கரிணி. நவ திருப்பதிகளில் 3வது தலம் திருக்கோளூர் செவ்வாய் தோஷ நிவர்த்தி தலம். மூலவர் பெயர் ஸ்ரீ வைத்திமாநிதி பெருமாள், தாயார் பெயர் குமுதவள்ளி. இந்த கோயிலினுடைய விமானம் ஸ்ரீகரம் என்ற அமைப்பில் உருவான விமானம். நம்மாழ்வார் 12 பாடல்களையும் மணவாள மாமுனிகளாலும் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலம். 12 ஆழ்வார்களில் ஒருவரான மதுரகவி ஆழ்வார் அவதார தலம் இது. தர்ம தேவதை இங்கு தங்கி தினமும் பெருமாளை வணங்கி வழிபட்டு வந்தபோது அதர்மம் வலிய வந்து சண்டையிட்டு தோற்று ஓடிவிட்டது. இதனால இந்த தலத்திற்கு அதர்ம பிசுனம் என்ற ஒரு பெயர் உண்டு. வறுமை அகலும், காரிய தடை அகலும். தீர்த்தம்னா நிதி தீர்த்தம், குபேர தீர்த்தம், தாமிரபரணி தீர்த்தம். குபேரன் இழந்த செல்வத்தை எல்லாம் தவமிருந்து பெற்றார் இந்த தலத்துலன்னு சொல்லப்படுது. புது தொழில் தொடங்கவும், புது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கும், புது வாகனம் வாங்குறதுக்கும் வேண்டுதல் வைக்கக்கூடிய இடம் இந்த திருத்தலம். நவ திருப்பதிகளில் 4வது திருத்தலம் திருப்புளியங்குடி, அதாவது புதனினுடைய பரிகார தலம். இங்குள்ள மூலவர் பூமி பாலகர், தாயார் பெயர் மலர் மகள் நாச்சியார், நிலமகள் நாச்சியார், புளியங்குடி வள்ளி தாயார். இந்த தலத்தில் உள்ள லட்சுமி தேவி, பூமி பிராட்டி நாச்சியார்களின் திருவுருவங்கள் வேற எங்கேயும் காண முடியாத அளவுக்கு மிகப்பெரியவையாக இருக்கிறது ஒரு சிறப்பு. 108 திவ்ய தேசங்கள்ல 83வது திவ்ய தேசமா இது விளங்குது. புதனுக்குன்னு தனி சன்னதி கிடையாது. பெருமாள் புதன் கிரகமாக இருந்து அருள்பாலிக்கிறார். புதன் கிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் இந்த பெருமாளை வேண்டிக் கொண்டால் விலகிவிடும். தீர்த்தம் இந்திர தீர்த்தம், வருணன் நிருதி தீர்த்தம். வருணன் இந்திரன் நிருதி வழிபட்டு பேறு பெற்ற இடம். நவ திருப்பதிகளில் 5வது திருத்தலம் குருவினுடைய பரிகாரத்தலம் ஆழ்வார் திருநகரி. மூலவர் ஆதிநாதர், தாயார் ஆதிநாத வள்ளி, குரு கூல் வள்ளி. 12 ஆழ்வார்களில் ஒருவரான மாறன் சடகோபன் எனப்படும் நம்மாழ்வார் அவதாரத்தலம் இது. இந்த தலத்தில் உள்ள புளிய மரம் உறங்கா புலி என்று அழைக்கப்படுகிறது. இந்த மரம் சுமார் 5000 ஆண்டுகளுக்கும் முற்பட்ட மரம். மற்ற புளிய மரங்களைப் போல் இந்த மரத்தினுடைய இலைகள் இரவில் மூடாது. அதோடு இந்த மரம் பூக்கும், காய்க்கும், ஆனால் பழுக்காது. இந்த மரத்தினுடைய அடியில் தான் நம்மாழ்வார் தவம் செய்து கொண்டிருந்த போது மற்றொரு ஆழ்வாரான மதுர கவி ஆழ்வாரை அவர் தரிசித்து
செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று கேட்க அதற்கு நம்மாழ்வார் அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று விளக்கி அருளாசி கொடுத்த தலம் இது. தல விருட்சம் புளியமரம். தீர்த்தம் தாமிரபரணி தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம். பிரம்மன், நம்மாழ்வார், சங்கன், நந்தன், மதுரகவியாழ்வார் அனைவரும் பேறு பெற்ற இடம். நவ திருப்பதிகளில் 6வது திருத்தலம் சுக்கிரனினுடைய பரிகாரத்தலம் தென் திருப்பேரை. தென் திருப்பேரை மகர நெடுங்குழைக்காதன் ஆலயம் அப்படின்னு சொல்லுவோம். 108 திவ்ய தேசங்கள்ல 53வது திவ்ய தேசம். இருக்கக்கூடிய மூலவரின் பெயர் மகர நெடுங்குழைக்காதன். தாயார் குழைக்காத நாச்சியார் அல்லது திருப்பேரை நாச்சியார். நம்மாழ்வாரால மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலம். சுக்கிர தோஷத்துக்கு நிவர்த்தி தலமும் இது. பெருமாளினுடைய காதுகளில் நெடிய குண்டலம் அணிந்திருப்பதால் நெடுங்குழைநாதர் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். வழக்கமா பார்த்தா பெருமாள் கோயில கருடன் பெருமாள் சன்னதிக்கு நேர் எதிரில் இருக்கணும். இங்கு சற்று தள்ளி விலகி இருக்கும். ஏன்னா வேதம் ஓதும் சப்தங்களையும் விழாக்களில் நடைபெறக்கூடிய ஓசைகளையும் சின்னஞ்சிறு பிள்ளைகளுடைய விளையாட்டு சப்தங்களையும் நாள்தோறும் பெருமாள் கேட்கணும் அப்படிங்கிறதுனால பெருமாள் விரும்பி கருடன் சற்று விலகி இருப்பதாக தலபுராணம் கூறுகிறது. சங்கு தீர்த்தம், சுக்கிர புஷ்கரணி தீர்த்தம் தான் இங்க இருக்கக்கூடிய தீர்த்தங்கள். பிரம்மன், சுக்கிரன், ஈசானிய ருத்ரனர், வருணன் அனைவரும் பேறு பெற்ற இடம். நவ திருப்பதிகளில் 7வது திருத்தலம் சனி தோஷத்திற்கான நிவர்த்தி தலம் திருக்குழந்தை. இந்த ஊர் பெருங்குளம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. நம்மாழ்வாரால் பாடல் பெற்ற திவ்ய தேசம். மூலவரினுடைய பெயர் வேங்கடவாணன் அப்படிங்கிற ஸ்ரீனிவாசன். தாயார் ஸ்ரீதேவி பூதேவி. இங்க இருக்கக்கூடிய கோயிலினுடைய விமானம் ஆனந்த நிலைய விமானம். இங்கு நவகிரகங்களுக்கு தனி சந்நிதி உண்டு. கருடன் தன்னுடைய ஆணவம் நீங்கி அருள் பெற்ற தலம் அப்படின்னு சொல்லப்படுது. வேதசாரன் பிரகஸ்பதி பேறு பெற்ற தலம். நவ திருப்பதிகளில் 8வது மற்றும் 9வது திருத்தலம் ராகு மற்றும் கேதுவினுடைய பரிகார தலம் இரட்டை திருப்பதி. 108 திவ்ய தேசங்களில் 56வது திவ்ய தேசம் நம்மாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலம் ராகு கேதுவின் பரிகார தலம். தெற்கு கோயில் மூலவர் ஸ்ரீ தேவபிரான் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார். வடக்கு கோயில் மூலவர் பெயர் அரவிந்த லோச்சனன். தாயார் பெயர் கருத்தடங்கண்ணி. தேவர்களுடைய தலைவனான இந்திரன், வருணன், வாயு பகவானுக்கு காட்சி கொடுத்த தலம். இந்த தலத்துல கோபுரங்கள் கிடையாது. இந்த தலத்தினுடைய தீர்த்தம் தாமிரபரணி அஸ்வினி தீர்த்தம். அஸ்வினி சகோதரர்கள் வாயு, வருணன், இந்திரன், சுப்ரமகரிஷி அனைவரும் வேண்டி பேறு பெற்ற தலம். தொழுநோய் நீங்கும், திருமணத்தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிட்டும் அப்படின்னு இதற்கான பலன் சொல்லப்படுது. இப்ப நம்ம பார்த்த இந்த அனைத்து விவரமும் நவ திருப்பதி, அதாவது நவகிரகங்களாக பெருமாளே காட்சியளிக்கக்கூடிய தலங்கள். நவ திருப்பதிகளுடைய தரிசனங்களையும் ஒரே இடத்தில் ஒரே நாள்ல நம்ம தரிசிக்க முடியும். அப்படிங்கிறதுனால வாய்ப்பு கிடைச்சா நவ திருப்பதிக்கும் சென்று பெருமாளினுடைய அருள் பெறணும் அப்படின்னு இறைவனை வேண்டி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.